Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றது வந்து நான் அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக பை அண்ட் செல் என்டர் ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி வந்து ஓவர் வியூ வந்து போயிடும். எப்படின்னா நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம வீக்லி வந்து போனோம்னு வைங்களேன், வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மந்த்லிலையும் ஈவன் சேம் சப்ளை தான். ஓகேங்களா? மந்த்லியில் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சோர்ச் பண்ணி ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது மந்த்லி. ஓகேங்களா? மந்த்லி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம வீக்லியில் மந்த்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கான், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு சப்ளை, அதாவது டெசிஷனல் சப்ளைக்கு மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டெசிஷனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ராடே தான் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெசிஷனலில் இன்ட்ராடே பண்ண போகிறோம். ஸோ சார்ட் வந்து மாத்திரம் இதில் கொஞ்சம் மார்க்கிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ராடே பண்ண போகிறோம். ஏன் இன்ட்ராடே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெசிஷனலில் மார்க்கெட் வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சப்ளை வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. டெய்லிலையும் சேம் சப்ளை, வீக்லிலையும் சேம் சப்ளை. ஓகேங்களா? ஸோ டெய்லியில் நம்ம இந்த சப்ளையில் வெயிட் பண்ணோம். இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ளிப்பை கொடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பை வந்து கொடுத்துட்டான். ஸோ இந்த ஃப்ளிப்பில் தான் பை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே தான் பை வந்து நடந்துகிட்ருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ஃப்ளிப்பை கொடுத்துட்டான். ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் இந்த சப்ளைவை பிரேக் பண்ணுறதுக்கு மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு வச்சுங்க. அது எப்படின்றத பார்த்தலாம். நமக்கு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். ஃப்ளிப்லேருந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்லேருந்து பை வந்து நடந்துருச்சு. ஸோ மார்க்கெட் டேரெக்டாக என்ன பண்ண போகுதுன்னா இங்கே மேலே போய் இந்த சப்ளையை பிரேக் பண்ண போகுது. யூரோ யூஎஸ்டி பை நடக்க போகுது. அதே சேம் டைம் ஃப்ரேமில் கோல்டும் பை தான் வந்து போக போகிறோம். டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ நாளைக்கு வந்து கோல்டு வீடியோ வந்துடும், அதையும் பார்த்துருங்க. ஸோ நமக்கு இந்த ஃப்ளிப்பில் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். நமக்கு மேலே தான் போக போகுது. ஸோ டெய்லியில் கண்ட்ரோல் எடுத்தான். நமக்கு 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், இங்கே சோர்ச் பண்ணிட்டான். இப்போது 4 ஹவர்னுடைய ட்ரெண்டு பையில் இருக்குது. டெய்லியும் நமக்கு பையில் இருக்குது. ஃப்ளிப்பை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு பையில் இருக்குது. வீக்லியும் நமக்கு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இன்னும் செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல வீக்லி. ஓகேங்களா? வீக்லியில் மிட்டிகேட் பண்ணி டெய்லியில் நமக்கு சோர்ச் கொடுத்துட்டான். ஸோ டெய்லியில் நமக்கு இங்கே சோர்ச் கொடுத்துட்டான். ஆனால் இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ஹைலி வந்து சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியில் இருக்கக்கூடிய ஒரே சப்ளை இது ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த சப்ளைவை மார்க்கெட் கண்டிப்பாக ஃபெயில் பண்ணிடுவான். ஃபெயில் பண்ணிட்டான்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் பை தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஹவரில் ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம பை பண்ணுறதுலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். நம்ம இந்த டிமாண்டில் டிஸ்கார்டில் இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தரலை. ஆனால் இந்த டிமாண்டோட ரீஃபைன்மெண்ட்டில் பக்காவாக வந்து என்ட்ரி எடுத்துட்டான். ஓகேங்களா? 4 ஹவர் 15 மினிட்ஸ்க்கு போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டில் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து கொடுத்துட்டான். என்ட்ரி கொடுத்தனால நமக்கு 5 மினிட்ல என்ட்ரி போகணும். 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது அப்படின்றனால நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பை வந்து போகிறோம். இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் இது வந்து ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அப்படியே நேராக போயிட்டான். இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நேராக மேலே போயிருக்கான். இந்த சப்ளை வந்து இப்போ ஃபெயில் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த 2 டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டிமாண்ட் ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளையில் ஒரு ரியாக்ஷன், பெரிய ரியாக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல சப்ளை ஃபெயில் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஒரு நிமிஷம்.
சப்ளை ஃபெயில் ஆகுது. அப்போ நமக்கு ஃப்ளிப் அப்படின்றது இது வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பவரான ஃப்ளிப்பு கிடையாது. ஆனால் இந்த ஃப்ளிப்பில் இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து மேலேயே போகிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே கண்ட்ரோல் எடுத்து இப்போ மேலே போகிறான் அப்படின்னா கீழே வந்தான்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம இந்த 2 டிமாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இது 2த்தையும் பிரேக் பண்ணிடுவோம். பிரேக் பண்ணிட்டு கீழே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கூட போகலாம். லிக்விடிட்டி அடிச்சுட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யூரோ யூஎஸ்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 டிமாண்டில் எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போக போகிறோம். யூரோ யூஎஸ்டி நெக்ஸ்ட்டு மூமெண்ட் பை தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்கே ஒரு சப்ளை நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா? இந்த சப்ளை வெயிட் பண்ணோம். நமக்கு இங்கே ஒரு சோர்ச், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் போகுமா? இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலாக செல் போக மாட்டோம் இந்த சப்ளையில். ஏன்னா ட்ரெண்டு வந்து சோர்ச் ஆயிடுச்சு. அப்போது நம்ம வந்து செல் வந்து போக மாட்டோம். ஸோ இந்த சப்ளையில் ஒரு மூவ் கொடுத்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக மேலேருந்து கீழே வந்திருக்கான். ஸோ இதை தான் பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்ட்ரிக்கு வராமலே கீழே வந்து போயிட்டான் டிமாண்டுக்கு. அப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர். இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ 4 ஹவர் போயிடுவோம். இந்த சப்ளை, அதாவது இங்கே நான் போட்டிருக்க இந்த சப்ளை ஃபெயிலியர் பண்ணிட்டான், பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு ஃப்ளிப்புன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஒரு டிமாண்ட் வந்து ஃப்ளிப்பாக இருக்கும். ஸோ இதே டிமாண்டுக்குள்ளே தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 ஆர்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 ஆர்டர் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் அதே டிமாண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் டைரக்ட் என்ட்ரியை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 3 டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? எப்படின்னா 4 ஹவர் டிமாண்ட் எது, இது 4 ஹவர் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு பெண்டிங் இருக்கிறதெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம். 4 ஹவர் டிமாண்ட் இது, 15 மினிட்ஸ் டிமாண்டு. இங்கே கீழே இருக்கக்கூடிய 3 டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ் டிமாண்ட். அப்போது மார்க்கெட் கீழே வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கண்டிஷன் என்ன, இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைவை பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிமாண்டுக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடத்துல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே. யூரோ யூஎஸ்டியோட மூவ்மெண்ட் இது தான். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. யூஎஸ்டி கேடில் நம்ம ஒரு லாஸ் வந்து பண்ணிட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓவராலாக இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் கீழே வரான். ஸோ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகலாம் அப்படின்ட்டு நம்ம யூடியூப்லேயும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 4 ஹவரில் என்ன பண்ணிட்டான், நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு மூவ் கொடுத்துட்டான். நல்ல ஒரு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? நான் டைரக்ட் என்ட்ரி போயிருந்தேன், ரன் ஆகிட்டு இருந்தது. நமக்கு பிரேக் ஈவன் பண்ணுற சுச்சுவேஷன் கிடைக்கல. ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்டை வந்து எனக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு இந்த டிமாண்டில் 4 ஹவர் டிமாண்டு 15 மினிட்ஸில் நமக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் வந்து இருக்கக்கூடியது இது ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட் தான். ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போகிற மாதிரி டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே போய் பார்க்குறோம். 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம யூஎஸ்டி கேரில் வந்து ஒரு லாஸ் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படியாவது கவர் பண்ணணும். ஸோ யூரோ யூஎஸ்டியோட மூமெண்ட் வந்து இதுதான், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கீழே வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுப்பான். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக வரான் அப்படின்னா அப்டேட் வந்து யூடியூப்பில் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஃப்ளிப்பு. அப்புறம் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுக்கு கீழே போனால் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிறதும் டிமாண்டு தான். மிட்டிகேட் பண்ணலை, இதுவும் டிமாண்டு தான். ஸோ இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். மார்க்கெட் இதிலே போகிறதுக்கு, இதிலேருந்து பை போகிறதுக்கு சான்சஸ் ஹை. ஓகேங்களா? இது கீழே வந்தானா அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.